இந்து மக்கள் கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர், இந்து சமுதாயத்திற்காக அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி சூர்யா அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே ஓரிரு வார்த்தைகள் பேசுகிறார். இந்துக்கள் என்பதை தாண்டி இந்துங்கிற வார்த்தை ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கும் அனைத்து பிராமணர் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து இந்திய சகோதரர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன ஒரு கேவலமான சூழ்நிலை ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்களா? தமிழகத்துல எந்த ஒரு ஜாதியை திட்டினாலும் முதல்ல பிசிஆர் சட்டத்துல கேச போட்டு ரிமாண்ட் பண்ணுங்கிறாங்க. இதே மாதிரி ஒரு பொது மேடையிலையும் ஒரு மக்கள் அரங்க கூட்டத்திலையும் பாப்பான்னு சொல்லி நம்ம இங்க இருக்கிற எல்லா பிராமணர்களையும் இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. தீகாவை சேர்ந்த மதிவாணனி அங்க இது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நேரடி ஒளிபரப்பிலேயே தடுத்து நிறுத்தினவர் நம்ம தலைவர் அர்ஜுன் சம்பத்தி மட்டும்தாங்க. எவ்வளவு ஒரு கேவலம் பாருங்க. வேற சமுதாயத்தை பத்தியோ வேற ஏதோ பத்தி பேசினாலும் முதல்ல இங்க இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் எதிர்கட்சிகளும் குரல் கொடுக்கிறோம். ஆனா அந்த கடவுளுக்கு சேவை செய்யறாங்க, தமிழக மக்களுக்கு சேவை செய்யற எல்லா இடத்திலும் பிராமணர்ஸ் தான் இருக்காங்க. ஆனா ஒரு குரல் கூட, ஒரு கண்டனத்தை கூட இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத்ஜி தவிர யாருமே பதிவு பண்ணலைங்க. அதே மாதிரி பாத்தீங்க, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜி அவங்கள ஊர்காமாவின் கிண்டல் பண்றாங்க இங்க இருக்கிற திராவிட கட்சியை சேர்ந்த கலாநிதி மாணவர். எவ்வளவு ஒரு கேவலம் பாருங்க. ஒரு ஜாதியை பத்தி பேசினா பிசிஆர் ஆக்ட்ங்கிறாங்க, உச்ச நீதிமன்றத்தை உச்சி குடிமை நீதிமன்றம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு இங்க இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற எதிர்கட்சியா இருக்கட்டும், அரசியல் கட்சியா இருக்கட்டும், யாருமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னா, சிறுபான்மையா இருக்காங்க பிராமணர் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலைமை மாறிட்டு இருக்குங்க. பிராமணர் சங்கத்துக்கு பிராமணர்களுக்கு போராடக்கூடிய காலகட்டம். அதனால இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத்ஜி அவங்க இதை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. இதே மாதிரி எந்த ஜாதிக்கு ஒரு பிரச்சனை, இந்து தர்மத்தில் எந்த பிரச்சனைனாலும் முதல்ல குரல் கொடுத்து போராடுற ஒரே தலைவர் யாரா நம்ம அர்ஜுன் சம்பத்ஜி அவங்க மட்டும்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எல்லா சட்டங்களையும் இழிவுபடுத்தி, எல்லா ஜாதிகளையும் இழிவுபடுத்தி பேசினா எப்படி பிசிஆர் சட்டம் போடுறாங்களோ அதே மாதிரி பிராமணர் சமுதாயத்தையும் இழிவுபடுத்தி பேசுறவங்க மேல பிசிஆர் ஆக்ட் கீழே அந்த மதியாதை மேல ஒரு பிசிஆர் ஆக்ட் சட்டப்படி கேஸ் போடணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, மத்திய மாநில அரசு பிராமணர்களை பத்தி இழிவுபடுத்துற யாரா இருந்தாலும் பிசிஆர் சட்டங்கள் வரணும்னு சொல்லி ஒரு அமல்படுத்தினா மட்டும்தான் அடுத்தது பிராமணர்கள் சொல்றதை தாண்டி அவங்க பேசுறதுக்கு இங்க இருக்க எல்லாரும் பயப்படுவாங்கன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.